நான் தளபதினா காலை வணக்கம். அப்புறம் எப்படி முதலமைச்சர் சீட்லாம் எப்படி இருக்கான்னா நல்லா இருக்கா? ஹாப்பியாக இருக்கும், ஃபுல் பாதுகாப்பாக இருக்கும், ஒன்றும் உங்களை பண்ண முடியாது இனிமேட்டுக்கு. ஆனால் சரிண்ணா, உங்களுக்கு நாங்களாம் ஓட்டு போட்டிருக்கோம், மக்கள்லாம் சேர்ந்து பார்த்து மக்களுக்கு பண்ணுங்க. இன்னொன்று எதுக்கு இந்த வீடியோனா, பெண்களுக்கு பஸ் இலவசம் விட்றீங்க, இந்த ஆண்கள்லாம் என்ன பண்ணோம்? பெண்களுக்கு மட்டும் பஸ்ஸு எங்கே போனாலும் இலவசம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்ருக்கீங்க. ஆனால் ஆண்களுக்கு எதுவுமே இல்லையாண்ணா? ஏன் கேட்குறேன்னா, ஆண்கள் தானே ஓட்டு போட்டோம், பெண்கள் மட்டும் ஓட்டு போடல இல்லை, அதனால தான் கேட்குறேன். ஏதாவது பார்த்து பண்ணுங்கள். அப்படி ஓடுறதுக்கு இப்போ ஒரு 10 ரூபா டிக்கெட்டுன்னா அது 5 ரூபா ஆக்கி பெண்களுக்கு 5 ரூபா, ஆண்களுக்கு 5 ரூபா அப்படி போட்டிங்களா சமமாக போயிடும். யாருக்கு இலவசம் இல்லாமல் போயிடுமா? அந்த மாதிரி எதாவது பண்ணி கொடுங்க ஏதாவது மக்களுக்கு. உங்களையே நம்பி நாங்களாம் இருக்கிறோம், இளைஞர்கள், பசங்க, பெண்கள் எல்லாம். ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்கண்ணா. தளபதியண்ணா, பெண்களுக்கு ஒரு சட்டம், ஆண்களுக்கு ஒரு சட்டம் மாதிரி பண்ணிடாதீங்க. அந்த ஆட்சியில் அப்படி பண்ண மாதிரி பெண்களுக்கு மட்டும் பஸ் இலவசம் அப்படின்னு விட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி விட்டு ஆண்களுக்கு இல்லாமல் பண்ணிடாதீங்க. ஆண்களுக்கு ஏதாவது பஸ் இலவசம் அப்படி இல்லையா, சமமாக 10 ரூபா டிக்கெட்டு 5 ரூபா போடுங்க. அந்த மாதிரி போட்டிங்களா பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஆண்கள் அதிகமாக வெளியே வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்கு இலவசமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதனால் சொல்கிறேன், இதை பார்த்து பண்ணி விடுங்கண்ணா. ஆண்கள் பசங்களும் கொஞ்சம் பாவம் இல்லை, அதனால் சொல்கிறேன், பார்த்து பண்ணி விடுங்க.